ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். வடகறி தான் செய்ய போகிறேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இதுக்கு நான் ஒரு கப் அளவு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் முன்னே ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச கடலப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது கிரைண்ட் பண்ண உடனே நம்ம அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடகை மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு ஓரளவு ரொம்ப பெருசாக வேணால் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டு ஒரு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக கிறிஸ்பியாக வேக வேண்டாம், கடலப்பருப்பு வடை மாதிரி வேக வேண்டாம். ஒரு 75% வெந்தால் போதும். அந்த அளவுக்கு வெந்துட்டு பிறகு எடுத்து வச்சு ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். தட்டில் போட்டு ஆறின உடனே அது குட்டி குட்டியாக பாதி பாதியாக பீஸ் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் ஒரு கொஞ்சமாக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். தாளிப்புக்காக பட்டை, லவங்க, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சாஃப்டானோடனே ஒரு 3 தக்காளி, அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், சாம்பார் மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வடையில் உப்பு சேர்த்துருக்கோம். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது கூட மிக்ஸி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் மாவு தண்ணி சேர்த்துக்கலாம். திக்னஸுக்காக கொஞ்சம் மாவு தண்ணி சேர்த்துட்டு அது கூட நான் ஒரு கைப்பிடியோட தேங்காவை நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடலாம். கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வடையை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த வடைக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. சுட சுட வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சுட சுட தோசைக்கு பரிமாறி சாப்பிடலாம் வாங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சுட சுட தோசைக்கு வடைக்கறி காம்பினேஷனாக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.